அப்புறம் இந்த படத்துல நடிச்ச 2 கதாநாயகிகள் பிரனா, ஷியாமல் 2 பேருமே வந்து இன்னைக்கு இங்க வர வேண்டியது. பட் அவங்களும் ஷூட்டிங்ல ஒரு மலை மேல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதால அவங்களால வர முடியல. பட் ஸ்டில் அவங்களுடைய பெயர் வந்து நாங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புறோம். ஷூட்டிங் வந்து ஹில் ஸ்டேஷன்ல நடக்குது. மாஸ்டர். அடுத்ததாக படத்துல இன்னொரு முக்கியமான ரோல்ல ப்ளே பண்ணிருக்கக்கூடிய திரு ஆனந்த்ராஜ் அவர்கள், முருகன் மற்றும் மாரிக்கடி இவங்களுமே வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களாலையுமே வர முடியல. பட் ஸ்டில் அவங்களையும் நாங்கள் மிஸ் பண்றோம். அவங்களும் வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்ற டெக்ஸ்ட்ல வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த தருணத்துல வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததா டீமை வந்து வாழ்த்தி பேசுவதற்காக ஒரு முக்கிய நடிகர் தான் இங்க வந்து பேசியிருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம நிறைய வில்லன் கதாபாத்திரங்கள்ல பார்த்துருக்கோம். பட் வில்லனா நடிச்சாலும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம மனசை உருக்கக்கூடிய வகையில வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர். உணர்வுகள் மூலமா அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு தான் சொன்னோம். நடிகர் திரு சம்பத் ராம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ஊடகம் மற்றும் யூடியூப் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நடிக்காத ஒரு படத்துக்கு வந்து பேசுகிறேன்னா இது 2வது தடவையோ 3வது தடவையோ நினைக்கிறேன். இப்போதான் இயக்குனர் பேரரசு சாருடைய கஷ்டம் எவ்வளோ இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தினமும் அவர் வந்து யார் பழகினவங்க பழகாதவங்க யார் கூப்பிட்டாலும் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதயம் அவர். உண்மையிலேயே அவரை பாராட்டியே தீரணும். ஸோ நான் இந்த படத்தில் நடிக்கலைனாலும் இதில் ஒர்க் பண்ணுற விஜய் ஆனந்த் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கேன். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ தினேஷ் சார் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. பட் அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு தான் சொல்லணும். படம் அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை, ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் பஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது சார். நிச்சயமாக நீங்களும் ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் கோபி சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு தெரியுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தி படம் கில் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். இப்போ போன வருஷம் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பார்த்தேன். அதோட பாதிப்பு இதில் சில காட்சிகள்ல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சைலன்ஸ் த்ரில்லரா ஒரு அற்புதமான ஒரு படமா இது இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படத்தோட காட்சிகள் பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட பாடல் ஒரே ஒரு பாட்டு இப்போ கேட்டோம், ரொம்ப அற்புதமா இருந்தது சார். மியூசிக் டைரக்டர் சார், நீ ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வரணும்னு நான் ஆண்டவரை பார்த்துக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய ரொம்ப நாளாக நான் வந்து மாஸ்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களில் ஃபைட்டர் இல்லை, நான் நிறைய பேர் என்ன ஃபைட்டர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஃபைட் மாஸ்டர் கிட்ட, கண்ணக்கண்ண மாஸ்டர் கிட்ட நான் நிறைய படங்களில் வந்து ஹீரோக்களோடையும் வில்லன்களோடையும் கூட அடியாளாக நடிக்கும்போது அவருடைய படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து ஒரு படம் மாயை படத்துடைய இயக்குனர் சூரியபிரகாஷ் சாருடைய படத்தில் நான் மெயின் வில்லனா பண்ணேன். முறையாக தமிழில் மெயின் வில்லனா பண்ணது அந்த படம் தான், வருஷ நாடு. அந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அவர் தான். எனக்கு அவ்வளோ அற்புதமாக கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஃபைட் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைட்டு முடிச்சு லாஸ்ட் நாள் போகும்போது, நீ பெரிய நடிகன் அவரோட இத்தனை நாளாக நீ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க உன்னை, நீ பெரிய நடிகனா வருவேன், பெரிய வில்லனா வருவேன்னு சொல்லிட்டு வாழ்த்து அமிச்சாரு. நன்றி மாஸ்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறேன் ராமேஸ்வரத்தில். அதே மாதிரி என்னோட நண்பர் அப்புக்குட்டி, நானும் அவரும் மெட்ராஸ் பட்டினம் படத்தில் நடித்தோம். படம் ஃபுல்லாக அவர் தூங்கிட்டே இருக்கிறதா வேலை. நான் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். ஒரு பீரியட் ஃபிலிம் அது. அதுக்கப்புறம் அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கி மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு படத்தில் நானும் அவரும் இணைந்து நடிச்சிருந்தோம். இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர், நல்ல நண்பர். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க அப்புக்குட்டி. அப்புறம் என்னோட நண்பர் சௌந்தரராஜன் சார், செடிகளை வளர்க்கணும்னு ரொம்ப
பாடுபட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ அரசியலில் குதிச்சிருக்காரு. ஆனால் பல வருடங்களா பல பேருக்கு செடிகளை தானமாக கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல செடியை வளர்த்துருக்காரு. அந்த வகையில் நான் எங்கள் ஊரில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. நான் கேட்ட உடனே ஓகே சொல்லி கிட்டத்தட்ட 50 60 நினைக்கிறேன் 60 செடிகளில் அவரே அவரோட டீமோட வந்து எங்கள் கோயில் வளாகத்தில் நட்டுட்டு போனார். நன்றி சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60-70% வந்து மரமாக இருக்குது சார். மீண்டும் உங்களை அழைப்போம், வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அதை. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள்.